பின் ட்ராப் சைலன்ஸாக இருந்தது அரண்மனை. அவையில் கூட்டமோ கூட்டம். எல்லாரும் காத்துட்டு இருந்தாங்க மன்னரோட ஆணைக்காக. சைகை காட்டினார் மன்னர். ஒரு காவலர் சிறு பெட்டியில் திருவுள சீட்டுகளை கொண்டு வந்து மன்னர் முன்னால் வச்சார். குற்றவாளி கூண்டில் ஒரு எழுத்தர். எழுத்தரின் மனைவி கண்ணீரும் கம்பலையும் ரொம்ப வேதனையோடு நின்றுட்டு இருந்தாங்க. ராணியோட கண்களில் ஒரு தீட்சிதம் இருந்தது. மன்னராட்சி காலம். மன்னர் ரொம்ப நல்லவர். ஆனால் பிரதான மந்திரி அழகிய பெண்களையெல்லாம் தன்வயமாக்கி கொள்ளும் தகாத குணமுடையவன். மகா பாவி. வழக்கம் போல எழுத்தருடைய அழகான மனைவி கிட்டையும் தன்னுடைய கைவரிசையை காட்ட எண்ணினான். விடுவாங்களா? பத்ரகாளியாகி அவனை பயமுறுத்திட்டாங்க. விடுவானா அந்த பிரதான மந்திரி காமுகன்? அவளுடைய கணவன் எழுத்தாளர் மீது கொலை குற்றம் சாட்டி மரண தண்டனைக்கு ஏற்பாடு செஞ்சிட்டான். பதிவிரதை பார்த்துட்டு சும்மா இருப்பாளோ? ராணிக்கிட்ட முறையிடுறா. பரிதாப நிலையை பார்க்குறாங்க ராணி. மன்னர்கிட்ட சொல்கிறாங்க. மன்னர் தன்னோட அதிகாரத்தை பயன்படுத்தி திருவுள சீட்டு முறைக்கு ஏற்பாடு செய்கிறார். அந்த மகாபாவி பிரதான மந்திரி சும்மா விட்டானா? அந்த திருவுள சீட்டில் 2லேயுமே குற்றவாளின்னு எழுத வச்சான். மனசு கேட்கல. திருவுளச்சீட்டு எழுதினாரே அவர் போய் தன்னோட மனைவி கிட்ட சொல்லிடுறாரு. அவங்க எழுத்தாளரோட மனைவி கிட்ட இந்த திருவுள சீட்டில் உள்ள தயிடு தத்தத்தை சொல்லிடுறாங்க. தோழிக்கு நன்றி சொல்லிவிட்டு எழுத்தாளரின் மனைவி மனதிற்குள் செந்திலாண்டவரை நினைத்து கொண்டு அவைக்கு வருகிறாள். மன்னர் ஒரு குழந்தையை கூப்பிட்டு திருவுள சீட்டை எடுக்க சொல்ல, மன்னா என்று இடைப்பட்டாள் எழுத்தாளரின் மனைவி. ஒரு சிறு விண்ணப்பம் மன்னா. பாதிக்கப்பட்டவர் என் கணவர். அவரை காப்பாற்ற வேண்டிய முழு பொறுப்பு எனக்கு. மன்னா, குழந்தைக்கு பதிலாக நானே திருவுள சீட்டை எடுக்கிறேன். தாழ்மையாக வேண்டிக் கொள்கிறேன். பிரதான மந்திரிக்கு தைரியம். 2 சீட்டிலும் ஒரே வார்த்தை தானே என்று எடுக்கட்டும் மன்னா, அவளை எடுக்கட்டும் என்று சொல்ல மன்னரும் அனுமதித்தார். கண்ணிமிக்கும் நேரத்தில் ஒரு சீட்டை எடுத்து வாயினில் போட்டு மென்று விழுங்கிவிட்டாள். அவையே அதிர்ந்தது. மன்னா, ஏதோ ஞாபகத்தில் ஒரு சீட்டை எடுத்து விழுங்கிட்டேன். இப்போது நான் எடுத்து விழுங்கின சீட்டுக்கு எதிர்வார்த்தை தான் குடத்தில் இருக்கும். மகாராணியாரே, அந்த சீட்டை எடுத்து நீங்களே பிரியுங்களேன். குடத்தில் உள்ள சீட்டில் குற்றவாளி என்றிருக்கிறது. அப்படியென்றால் நீ விழுங்கிய சீட்டில் நிரபராதி என்றிருக்குமே. அப்பாவி எழுத்தாளனுக்காக அவையே ஆரவாரித்தது. நேர்மையும் உண்மையும் இருந்தால் இந்த உலகமே வசமாகும். நமக்கு அநியாயங்கள் அலறி எடுத்துக்கொண்டு ஓடும். நேர்மைக்கும் உண்மைக்கும் அந்த ஆற்றல் என்றுமே உண்டு என்பதை மறக்கக்கூடாது.